வணக்கம், நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இது என்ன செடினா பிளோடென்ட்ரான். பிளோடென்ட்ரானில் ஒரு வகை, அது பேர்ஸா பாரடைஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளோடென்ட்ரான்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அழகாக பூ பூத்துருக்கு. டபுள் கலர் பூ, அப்படி சரம் மாதிரி வரும். இப்போ தான் மொக்கு விட்டுருக்குது, இன்னும் வளரும். இது அழகு செடியாக வளர்த்து பயன்பெறலாம். கொடைக்கானலில் வளரக்கூடிய செடி. இங்கே நிழலில் மரத்தடியில் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் நல்லா வருது. பார்த்தா வாழை மரம் மாதிரியே தான் இருக்குது. பிளோடென்ட்ரான். வாங்க, மண் கலவை போட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, இந்த சதக்குப்பை விதைப்போம். பாருங்கள், இந்த இது சுண்டைக்காய் செடி வேறு ஒரு தொட்டியில் இருந்தது. இதில் மாற்றி நடுவோம், அப்போ தான் காய் நல்லா காய்க்கும். மண் கலவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த செடியை நட்டுவோம். சுண்டைக்காய் செடியை நட்டியாச்சு. சுண்டைக்காய் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. சுண்டைக்காய் சின்னதாக இருந்தாலும் அதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குது. அப்படி இதை நட்டு வச்சுருக்கோம். அடுத்து இந்த இவ்வளோ இடம் கீழே கேப் இருக்குது, இதில் நம்ம சதக்குப்பையை விதைப்போம். இது ஒரு மூலிகை, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பார்த்தா சோம்பு மாதிரியே இருக்கும், கொத்தமல்லி விதை மாதிரியும் இருக்கும். இது சதக்குப்பை. இது பேர் தான் குப்பையோட தர. இது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. கர்ப்பப்பைக்கு நோய்களை போக்கும், சுகரை போக்கும், மூட்டு வலி, கால் வலி, வாத நீர், தலைவலி, இந்த தலையில் உள்ள நீரெல்லாம் எடுத்துரும். இதை எண்ணெயில் நல்லெண்ணெயில் காய்ச்சி மூட்டு வலி உள்ள இடங்களில் தடவினோம்னா மூட்டு வலி போயிடும். நல்லா அரைச்சி மஞ்சளோட சேர்த்து அரைச்சி நெற்றியில் பத்து போட்டால் தலையில் உள்ள நீரெல்லாம் எடுத்துரும். பார்க்க சோம்பு செடி மாதிரியே தான் இருக்கும். அதை கீரையாகவும் பயன்படுத்தலாம், கஷாயம் போட்டும் குடிக்கலாம். சாதத்துலேயும் முஸ்லீம்கெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கிடுவாங்க. எந்த குழம்பு வச்சாலும் அதில் மல்லி இலை நம்ம போடுற மாதிரி இந்த சதகுப்பை இலைகளை போட்டுடுவாங்க. அப்படி இந்த சதகுப்பையை நம்ம விதைக்கலாம். இது கீரை மாதிரியே தான், போட்டு ஒரு 2-3 நாள் முளைச்சி வந்துடும். அப்படி நம்ம ஒரு 2-3 தொட்டியில் போட்டு கீரை மாதிரி வளர்த்து நம்ம அப்பப்போ சும்மாவும் பிச்சு சாப்பிடலாம். அந்த 2-3 இலைகளை சாப்பிடலாம், வெறும் வயிற்றில் சாப்பிட்டா நல்லது. அது மாதிரி நிறையா மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். மல்லி இலை யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா குழம்பு சாதத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வாங்க விதைப்போம். பாருங்கள், விதைச்சி விட்டாச்சு. இது மேலே அப்படி கொஞ்சம் கொக்கோ பிட்டை தூவி விட்டு தண்ணி விடலாம். அப்படி அனைவரையும் இதை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.